السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து கோடான கோடி மனிதர்களுக்கு மத்தியில் யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்று விரும்பி இருக்கிறானோ அத்தகைய குறிப்பிட்ட சாராரை அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பொக்கிஷத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் உலகத்தை அழித்து மறுமையில் நாம் பலதரப்பட்ட காரியங்களை நிகழ்த்தப் போகிறோம் என்பதை அல்லாஹ் பல தருணங்களில் உலகத்தில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு பாடம் நடத்துகிறார். இறைவன் நமக்கு சில வாழ்க்கையை வாழ்வதற்கு வழங்கியிருக்கிறான். அவ்வாறு வாழுகிற பொழுது நிரந்தரமான நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் அந்த நிரந்தர நிம்மதி எங்கே இருக்கிறது என்பது குறித்து அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பாடம் நடத்துகிறார். உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் நம்புகிறோம். ஐவேளை தொழுபவராக இருந்தாலும், இறைவனை பயப்பட்டு அஞ்சி வாழுகிற மனிதராக இருந்தாலும், நாம் ஒரு நாள் செத்து போவோம், மரணித்து போவோம். அந்த மரணம் எப்பொழுது நிகழும் என்று எனக்கு தெரியாது. இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கத்தான் போகிறான் என்று நாம் உளமாற நம்புகிறோம். உலகத்தை அல்லாஹ் அழிக்கிற பொழுது பல்வேறு அடையாளங்களை நம் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுவார். உலகத்தை திடீரென்று அல்லாஹ் அழிக்க மாட்டார். அதற்கென்று சில அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம், நம்மை எல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிற அடையாளம், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் முன்னரே முன்னறிவிப்பு செய்த ஒரு அடையாளம் தான் காலத்தில் இருக்கிற, நேரத்தில் இருக்கிற, அவர்ஸில் இருக்கிற, மினிட்ஸில் இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான், காலத்தை சுருங்க செய்வான். அல்லாஹுவின் தூதர் இதை ஒரு முக்கியமான அடையாளமாய் உலக மாந்தர்களுக்கு பாடம் நடத்தினார்கள். சுனன் திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ
மறுமை நாள் நிகழவே செய்யாது. காலத்தை அல்லாஹ் சுருங்க செய்கிற வரை மறுமை ஏற்படவே செய்யாது. சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அழகாய் வழக்கினார்கள். காலம் எப்படி சுருங்கும் தெரியுமா? ஒரு ஆண்டு என்பது கஷஹர், ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும். ஒரு மாதம் என்பது கல்ஜுமுஆ, ஒரு வாரத்தை போன்று சுருங்கிவிடும். அல்லாஹுவின் தூதர் வார நாட்களை பேசுகிற பொழுது ஜும்ஆவை உதாரணம் காட்டுவார்கள். ஒரு வாரம் என்பது கல்யௌம், ஒரு நாளை போன்று சுருங்கிவிடும். ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று சுருங்கிவிடும். ஒரு மணி நேரம் என்பது நீங்கள் நெருப்பை பற்ற வைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமா அவ்வளவு நேரத்தை போன்று சுருங்கிவிடும். ஒரு பொருளை எரிக்க வேண்டும், நெருப்பை பற்ற வைக்கணும், 1 hour, 1 மணி நேரம், இதை போன்று சுருங்கிவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். காலங்கள் உருண்டோடுவதில் மனிதர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. யோசித்து பார், அலட்சியமாய் இருக்காதே. சென்ற வார ஜும்மா பயானில் அமர்ந்தது போன்று தெரிகிறது இந்த வாரம் அமர்ந்திருக்கிறோம். வெளியே ஜும்மா முடிந்து செல்வது போன்று தெரிகிறது அடுத்த வாரம் மீண்டும் வருகிறோம். ஆண்டு கணக்குகள் ஓடுகிற, எனக்குத்தான் 50 வயதா, எனக்குத்தான் 60 வயதா, இல்ல எனக்கு பேர பிள்ளைகளா இருக்கிறாங்களா, நம்பவே முடியவில்லை. நான் ட்ரவுசர் அணிந்து யூனிஃபார்ம் அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு சென்று என் மகன் சென்று என் பேரன் சென்று கொண்டிருக்கிறான். காலத்தை அல்லாஹ் எவ்வளவு விரைவாய் நகர்த்துகிறான் என்பதற்கான பாடம். ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். காலம் சுருங்குகிறது என்றால், காலம் கழிகிறது என்றால், காலம் கழியவில்லை, மனிதன் கழிகிறான். உன் வாழ்நாளில் உனக்கான சில காரியங்கள் கழிகிறது. யோசித்து பாருங்கள். கடந்த ஓராண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில இஸ்லாமிய ஆண்டு நாட்களுக்கான எண்ணிக்கை அல்லது நமக்கான பிறை கணக்காய் இருந்தாலும் உலக நடப்பில் ஆங்கில ஆண்டை தான் பெரும்பாலும் பல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். 2025 நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிற, வந்தது மாதிரி தெரிந்தது, முடிந்து விட்டது. 26 இருக்கிறோம். ஒரே ஒரு புள்ளி விவரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவோ விஷயங்களுக்கு நாம் மீளாய்வு செய்கிறோம், கணக்கு வழக்கை பார்க்கிறோம். வியாபாரத்திலே இருப்பவர், தொழிலிலே இருப்பவர், அல்லது ஒரு கடையை நடத்துபவர், அல்லது ஒரு ஆபீஸிலே வேலை செய்பவர், இந்த ஆண்டு தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு முன்னேற்றம் என்பதை எல்லாம் யோசித்து பார்க்கிறார். ஒரு ஆண்டு நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிற வாழ்க்கையை அல்லாஹ் எவ்வளவு விசாலமாய் நமக்கு தந்திருக்கிறான் என்று பாருங்கள். ஓர் ஆண்டு 2025 மட்டும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வெள்ளிக்கிழமையின் எண்ணிக்கை மொத்தம் 52. 52 வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த 52 வெள்ளிக்கிழமையில் ஸலவாத்தை அதிகம் மொழிந்தவர் எத்தனை பேர்? 52 வெள்ளிக்கிழமைக்கும் ஜுமாவுக்கு இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்பாகவே வந்து அமர்ந்து ஒட்டக குர்பானி, மாடு குர்பானி, ஆடு குர்பானி, அல்லது ஜுமாவிற்கு வந்து அமர்ந்து தூங்காமலா, அருகில இருக்கிற பொருளை சீண்டாமலா, அதை தீண்டாமலா முழுமையாய் இந்த நன்மையை பெற்றவர் எத்தனை பேர்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை அன்று என் மீது யார் ஒரு முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான். வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு.
அது மகரிப், வியாழன் மகரிபில் இருந்து வெள்ளி அசர் வரைக்கும் அந்த நேரம் எந்த நேரம் என்று தெரியாது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை அந்த நேரத்தோடு ஒத்து போகிவிட்டால், மேட்ச் ஆகிவிட்டால், மெர்ஜ் ஆகிவிட்டால் உன் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்பான். 52 வெள்ளிக்கிழமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், திங்களும் வியாழனும் வானத்திலிருந்து ஒரு வானவர் கீழே இறங்குவார், பூமியிலிருந்து ஒருவர் மேலே செல்வார், நன்மை தீமை பதிவேடுகளை எடுத்து செல்வார். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வானவர் என்னை சந்திக்கிற நாள் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். அதனாலதான் ரசூலுல்லாஹ் திங்களும் வியாழனும் நோன்பு நோற்பார்கள். 2025 மட்டும் 106 திங்கள் வியாழக்கிழமைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். 106 நாட்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை திங்கள் வியாழன் நாம் நோன்பு நோற்றோம்? வானவர் நம்மை சந்தித்த பொழுது நான் நோன்பாளியாக இருந்திருக்கிறேனா? அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மாதத்திலே பிறை 13, 14, 15 அல்லது ஏதேனும் ஒரு 3 நாள் 13, 14, 15 நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். அல்லது மாசத்துல ஏதாவது ஒரு 3 நாள். யார் மாதம் 3 நோன்பு நோக்கிறாரோ 12 மாதம், மாதம் 3 12 × 3 36 நோன்பு 360 நோன்பு நோற்றுவதற்கு சமம். அதாவது ஆண்டு முழுக்க நோன்பு நோற்றுவதற்கு சமம். அந்த நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். கிட்டத்தட்ட மாதம் 3 நோன்பு நோற்றவர்கள் எத்தனை பேர் 2025? யோசித்து பாருங்கள். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் வானலோகத்தில் இருந்து 2 வானவர் இறங்குகிறார். ஒவ்வொரு நாளும் யார் தினமும் தர்மம் செய்கிறாரோ அவருக்காக துஆ செய்கிறார், இறைவா இவர் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய் இறைவா. யார் தர்மம் செய்யவில்லையோ அவருக்காக பிரார்த்திக்கிறார், இறைவா இவருக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்யாதே, பொருளாதாரத்தை கொடுக்காதே. தினசரி தர்மம் செய்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு 10 ரூபாய், ஒரு டீ, ஒரு பண்ணு, ஒரு வடை அல்லது ஒரு உணவு பொட்டலம் தினசரி தர்மம் செய்தவர்களா, உணவளித்தவர்களோ இருக்கிறோமா? 2025 ரமலானை தவிர்த்து, ரமலானை விட்டுருங்க, ஒரு 330 நாட்கள் நம் கைவசம் இருந்தது. தஹஜ்ஜத் தொழுதவர்கள் எத்தனை பேர்? 330 நாள்ல நான் எத்தனை நாள் தஹஜ்ஜத் தொழுதேன்? ரமலான்ல இரவு தொழுகை தொழுதிருக்கிறோம். 2025 அல்லாஹ் நான் தஹஜ்ஜத் தொழுவதற்கு வாய்ப்பை கொடுத்தான், தொழுதேனா? 365 நாள் 2025 எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழுதேன்? 300, 250 கணக்கிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் காலத்தை சுருக்குகிறான். மனித வாழ்க்கை வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் இது போன்ற ஒரு சபையிலே, அது குத்பா உரையாக இருக்கலாம் அல்லது மக்களுக்கு செய்த அறிவுரையாக இருக்கலாம், மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே இருத்தஹலத்தி துன்யா வஹிய முத்பிரா, இந்த உலகமோ உங்களை வேகமாய் பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தகலத்தில் ஆகிரா வஹிய முக்பிலா, ஆனால் மறுமையோ மனிதா முன்னேறி வா, முன்னேறி வா என்று உங்களை முன்னோக்கி அழைக்கிறது. வகூனு மின் அப்னாயி வகூனு மின் அப்னாயில் ஆகிரா, நீங்கள் மறுமையின் வாரிசுகளாக மாறுவதற்கு ஆசைப்படுங்கள். வலா தகூனு மின் அப்னாயி துன்யா, இந்த உலகத்தின் வாரிசுகளாக மாறுவதற்கு ஆசைப்படாதீர்கள். அலி ரலியல்லாஹு அவங்க சொல்லிட்டு இறுதியா சொன்னாங்க, அல்யோம் இன்றைய நாள் அல் அமல், அமல் மட்டும்தான், வலா ஹிசாப், எந்த விசாரணையும் கிடையாது. ஆனால் கதா நாளை மறுமையா
ஹிசாப் விசாரணை மட்டும்தான். ஒலா அமல், அங்கே அமல் செய்வதற்கு வேலை இல்லை. நிரந்தரமான நிம்மதி செல்வத்திலோ பொருளாதாரத்திலோ காசு பணத்திலோ இல்லவே இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். மிக அழகான வசனம், 10வது அத்தியாயம் 25வது வசனத்திலே பார்க்கிறோம். வாழ்க்கையை உனக்கு தந்திருக்கிறேன். கடந்த ஆண்டு உன்னோடு வாழ்ந்தவர்கள் இப்பொழுது உன் கூட இல்லை. அவர்களை நீயே உன் தோளிலே சந்தூக்கு பெட்டி மேலே அமர்த்தி வைத்து மண்ணை அள்ளி போட்டு மூடி வந்திருக்கிறாய். ஆனால் உனக்கு வாழ்க்கை பிச்சையை போட்டிருக்கிறேன், திருந்த மாட்டாயா? அல்லாஹ் கேட்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். அல்லாஹ் நிரந்தரமான நிம்மதியாக இருக்கிற தாரிஸ்ஸலாமை நோக்கி உங்களை அழைக்கிறான். ஓடி வா. தாரிஸ்ஸலாம் என்பது சொர்க்க வாசலிலே இருக்கிற சொர்க்கத்திற்கான பெயர். அல்லாஹ் சொல்லுகிறான், நிம்மதி வேணுமா? ஏண்டா காசு பணத்தில் நிம்மதி உண்டா? செல்வ செழிப்பிலே நிம்மதி உண்டா? ஆடம்பர வாழ்க்கையில் நிம்மதி உண்டா? இல்லை. சொர்க்க வாசலை நோக்கி வா, அங்குதான் நிரந்தர நிம்மதி இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வயஹ்தி மய்யஷா. அல்லாஹ் தான் நாடியோருக்குத்தான் தாரிஸ்ஸலாமை நோக்கி நேர்வழி காட்டுவான். இலா சிராத்தி முஸ்தகீம், அதுதான் நேரான பாதை. தாரிஸ்ஸலாம் சொர்க்க பாதைக்கு நீங்கள் வாருங்கள். யோசித்து பாருங்கள், இந்த ஓர் ஆண்டுல எத்தனை தடவை குர்ஆனை ஓதி முடித்திருப்போம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு யார் குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதுகிறாரோ அவர் ஃபுத்ஹான் அல்லது அகீக் என்கிற சந்தைக்கு சென்று சிவப்பு நிற ஒட்டகத்தை வாங்கி வருவதை விட சிறந்தது. டெய்லி குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு ஓதுனா ஒரு ஒட்டகம், அதை விட சிறந்தது. அல்லாஹு ஸமது 2 ஒட்டகம், லம் யலிது வலம் யூலது 3 ஒட்டகம், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் 4 ஒட்டகம். வாழ்க்கையை அல்லாஹ் வாழ்வதற்காய் தந்திருக்கிறான். ஆனால் பணத்திலோ பொருளாதாரத்திலோ அல்லது குடும்பத்தை கட்டமைப்பதிலோ பிரம்மாண்டமான வீடுகளை கட்டுவதிலோ ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதிலோ நாம் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகிறார். 2025 எத்தனை சோதனை அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறார். அத்தௌபா 126வது வசனம், அவலா யரவுன அன்னஹும் யஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரா வ மர்ரத்தைன். ஒரு ஆண்டில் ஒரு தடவையா அல்லது 2 தடவையா உலக மாந்தர்களை நாம் சோதிக்கிறோமே, இதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறார். என்னப்பா, கடந்த ஆண்டு சோதனை ஒரு தடவை உலகத்தை உழுக்கிற மாதிரி ஒரு சோதனை நடத்திருக்கிறேன், அல்லது 2 தடவை நடந்திருக்கிறது, நீ பார்க்க மாட்டாயா? சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறார், ஃபும்மலா யத்தூபூன். அந்த சோதனையை பார்க்கிற பொழுது அவர்கள் தௌபா செய்வார்கள். வலாஹும் யذكرون, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஓடோடி வருவார்கள். 2025 நாம் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்டை நாடாய் திகழ்கிற இலங்கையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், 2025 இதுவரைக்கும் இலங்கை மாகாணம் சந்தித்திராத வகையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதிலே சில சம்பவங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் மண்ணுக்குள் புதையுண்டு அப்படியே அழுகி போய் அந்த சடலங்களை எல்லாம் எடுத்தார்கள். இலங்கை கிட்டத்தட்ட 20 வருடம் பின்னோக்கி சென்று விட்டதாய் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு பேரிழப்பு. மொத்த சென்னை அளவுக்கு தான் இலங்கை நாடே இருக்கும். ரொம்ப குட்டியோண்டு நாடு. அதில் ஏற்பட்ட பேரிழப்புகளோ ஏராளம். பார்த்தீர்களா? அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை பிச்சையை கொடுத்திருக்கிறான் தானே. அகமதாபாத்தில் இருந்து
149 பேர் கொண்ட ஒரு விமானம் அகமதாபாத்தில் இருந்து மேலே ஏறுகிறேன். ஏற்கனவே ஒரு ஷிப்ட் அடிச்சு 2 மணி நேரம் நல்லபடியா வந்து லேண்ட் ஆகி திரும்ப மேலே ஏறுகிறது. 30 செகண்ட் தான், வெறும் 30 வினாடி. மேலே ஏறிய விமானம் அப்படியே தடுமாறுகிறேன். ஒரு பெரிய பில்டிங்ல போய் மோதுது. ஒரே ஒருவனை தவிர, அல்லாஹ்வுடைய பேரருளை பாருங்கள், ஒரே ஒருவனை தவிர மீதம் இருக்கிற அனைவரும் எரிந்து கரிக்கட்டையாய் மரணித்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதிலே 9 பேர் அல்லது 10 பேர் முஸ்லிம் குடும்பம். கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டியிருக்கிறான் தானே. தெலுங்கானா பகுதியில் இருந்து ஒரு 48 பேர் பாவத்தை கழுவுவதற்காக உம்ரா பயணத்திற்கு சென்றார்கள். 2025 உம்ரா பயணம் சென்ற பொழுது மக்காவிற்கு சென்று உம்ராவை முடித்துவிட்டு மதீனாவிற்கு செல்கிற வழி, பொதுவா மதீனாவுக்கு டைரக்டா போனா ஒரு 3 மணி நேரத்துல போயிடலாம். அங்கங்கே சில பகுதிகளை பார்த்து சுத்திட்டு போனா ஒரு 8 மணி நேரம். இரவு நடுநிசி 1 மணி. ஏற்கனவே உம்ரா பயணத்தை முடித்து பாவத்தை எல்லாம் கழுவிவிட்டு மொட்டை அடித்து முடியை கழித்துவிட்டு நல்ல உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எதிரே ஒரு டீசல் ஏற்றி வந்த ஒரு பேருந்து ஒன்று அந்த உம்ரா பயணிகளை ஏற்றி வந்த வாகனத்திலே மோதுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒட்டுமொத்த வாகனமும் எரிந்து கரிக்கட்டையாகிறது. பாவத்தை கழுவ சென்ற இடத்திலே திரும்பவில்லை. இதிலே வேதனைக்குரிய சம்பவம் என்ன தெரியுமா? ஒரே குடும்பத்தை சார்ந்த 20 பேர், தாத்தா பாட்டி, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், கிட்டத்தட்ட 3 தலைமுறை காலி. ஒரே விபத்துல 3 தலைமுறையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஒரு குறிப்பெடுப்பதற்காக 2025 அல்லாஹ் எத்தனை சோதனையை கொடுத்திருக்கிறான்னு எடுத்தா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், 1 அல்லது 2 உனக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுவண்டா, திருந்திடுறா, மன்னிப்பு கேட்டுறா, துவா செய்தான். 2025 லிஸ்ட் எடுத்தா அத்துணை சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. திருந்த வேண்டாமா? உண்மையில் வாழ்க்கை என்பது நம்மை விட்டு கழிந்து கொண்டே செல்கிறது. பாவத்தை செய்யாமல் மீள வேண்டும். பொய் பேசுவதிலிருந்து திருந்த வேண்டும். மோசடி செய்யக்கூடாது. நன்மையை ஏவி தீமையை தடுத்திருக்கிறோமா? 2025 எவ்வளவோ வரதட்சணை திருமணம், ஆடம்பர திருமணம், மது குடிக்கிற நண்பர்கள், போதை உண்ணுகிற நண்பர்கள், அவர்களிடத்தில் எல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னோமா? எத்தனை பேரை இஸ்லாத்தின் பால் மீட்டெடுத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். மரண வேளை, நம்முடைய மரண வேளை, அந்த வேதனையை நம்மால் தாங்கவே முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் உயிருக்குயிரான தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நேசத்திற்குரிய தோழர், அவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செவ்வாய்க்கிழமை மௌத்தாகிறாங்க. திங்கக்கிழமை ஆயிஷா அம்மையார்ட்ட கேட்கிறாங்க, ஆயிஷாவே இது என்ன கிழமை? அப்ப ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, இது திங்கக்கிழமை. ரசூலுல்லாஹ் எந்த கிழமை மௌத்தானாங்க? திங்கக்கிழமை தான் இறந்து போனாங்க. அப்ப ஆயிஷா அம்மையாரிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த கிழமை முடிவதற்குள்ளாக நானும் இறப்பதை விரும்புகிறேன். இது ஒரு நண்பர் இறந்த கிழமை, அதுதான். அதே கிழமை நமக்கு கிடைச்சிராதா அப்படின்னு. அவர் அணிந்திருக்கிற ஆடை, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரொம்ப அழுக்கா குங்குமச்சாயம் அப்படியே கலந்திருக்கிற ஒரு ஆடையை தான் அவர் இறுதி கட்டத்தில் அணிந்திருந்தார், நோய்வாய்ப்பட்டு. ஆயிஷா கிட்ட தந்தையார் அபூபக்கர் சொல்கிறார், மகளே, நான் எப்படி மௌத்தா போக போறேன், இந்த டிரெஸ் கலட்டிராம இதுக்கு மேல ரொம்ப ஒரு அற்பமான ஒரு ஆடையை போட்டு என்னை கஃன் செய்து விடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, தகப்பனாரே,
தாப்பனாரே, குல்து இன்னஹாதா, இது ரொம்ப பழைய ஆடையா இருக்கிறது, இற்று போன ஆடையா இருக்கிறது, வேற ஆடையில உங்களை கஃபன் பண்ணட்டுமா? ஏன்னா அபூபக்கர் சொன்னதுதான், அதை செய்தாக வேண்டும். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எதற்காக, ஏன் புதிய ஆடை? புதிய ஆடை அது உயிரோடு இருப்பவர்களுக்குரியது. செத்து போனவர்களுக்கு புது டிரஸ் தேவையா? சீலும் சலமும் வடிந்து அந்த ஆடையை அசுத்தப்படுத்த போகிறது, அதற்காக புதிய ஆடையா? மரண நேரத்தில் கூட உலக வாழ்க்கையையோ உலக மோகத்தையோ விரும்பாதவர். அதே போன்று பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய முகத்திலே ஒரு பதட்டம். ஒரு யூதன் அவரை கத்தியால் குத்தி விட்டான், அப்படியே சாய்ந்து விட்டார், மரணிக்க போகிறார். ஒரு நாள், 2 நாள், 2 நாள் முடிகிறது, ரூஹ் அப்படியே இழுத்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய முகத்திலே ஒரு பதட்டத்தை பார்க்கிறார்கள். இப்னு அப்பாஸ் கேட்கிறார், கன்னஹு யுஜஸ்ஸிஹு யா அமீருல் முஃமினீன், முகத்திலே ஒரு பதட்டம் தெரியுதே, என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், ஸஹிப்த ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரின் தோழர் நீங்கள், வ அஹ்ஸன்த, அவரோடு அழகான முறையில் வாழ்ந்தீர்கள், நற்பெயர் பெற்றீர்கள், பிறகு ஏன் பதட்டம்? உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம், நான் ஏன் பதட்டமா இருக்கிறேன் தெரியுமா? ஃபைன்னமா தாக்க மன்னும் மினல்லாஹி தஆலா மன்னபிஹி அலைய, என் இறைவனை நான் சந்திக்க போகிறேன். வ அம்மா மா தரா மின் ஜஸஇ, என் பதட்டம் என் குறித்து அல்ல, ஃபஹுவ மின் அஜலிக மின் அஜலி அஸ்ஹாபிக், என் தோழர்கள் உங்களை குறித்தும் உங்களுக்கு பின்னால் வரவிருக்கிற இந்த உலக குழப்பங்கள் குறித்து தான். உலக மோகத்துல மூழ்க போறீங்களே, நான் இருக்கிற வரைக்கும் என்னால் இயன்ற அளவிற்கு உங்களை தடுத்தேனே, ஆனால் உங்களை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்தால் கோர்த்த ஒரு வார்த்தையை சொன்னார். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லவ் அன்னலி திலாவுல் அருதி தஹபா, இந்த பூமி நிறைய, இந்த பூமி முழுக்க எனக்கு தங்கம் கொடுக்கப்பட்டாலும், லஃப்ததைது பிஹி மின் அஸாபில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல கப்ல அன் அராஹு, அல்லாஹ் எனக்கு தருகிற வேதனைக்கு முன்னால் அந்த தங்கத்தை எல்லாம் தர்மம் செஞ்சு அல்லாஹ் கிட்ட இருந்து நான் தப்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் செத்து போயிட்டா அல்லாஹ் அவ்வளவு வேதனை செய்வானே. கெஞ்சுகிறார், கதறுகிறார். பூமி முழுக்க தங்கம் இருந்தாலும் அல்லாஹ் என்ன வேதனைப்படுத்துற அந்த வேதனை எனக்கு பயமா இருக்கிறது. சொன்னவர் யார்? இவர் நாவில் அல்லாஹ் பேசுவதாக, இவர் ஒரு தெருவிலே வந்தால் ஷைத்தான் வேறு தெருவில் ஓடுவதாக. இது போன்ற ஏராளமான புகழுக்கு சொந்தக்காரர். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் மரணிப்பதற்கு முன்பு இன்னலில் மௌத்தி சக்கரா, மௌத்துக்கு மரண வேதனை உண்டு. இறைவா, இறைவா, ரஃபீக் ரஃபீக்கில் அலா, ரஃபீக்கில் அலா, உயர்ந்த தோழர்களோடு என்னை சேர்த்து வை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்திலே பிரார்த்தித்தார்கள். மரணிக்க போகிறார்கள். அஸ்ஸல்லன்னாஸ், மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா? நபிகளாரின் இறுதி வார்த்தை, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? தொழுகை, தொழுகை, தொழுகை. எதை கொண்டு போகிறோம்? எதை கொண்டு போக போகிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், ஃபஐன தذهبون, எங்கேயா போற? அடே மனிதா, எங்கே செல்கிறாய்? தொழுகையை விட்டு விட்டு வியாபாரமா? ஃபஜ்ர் தொழாமல் தூக்கமா? ஆடம்பர வாழ்க்கையா? அனாச்சார திருமணமா? அங்கே போடப்படுகிற சாப்பாடா? எங்கே போகிறாய்? வல்லாஹு யதூ இலா தாரிஸ்ஸலாம், தாரிஸ்ஸலாம் பக்கம் வாடா, சொர்க்க வாசலை நோக்கி வா. உலக மோகத்திலே மூழ்காதே. நிம்மதி நிரந்தரமாக வேண்டுமானால் காலத்தை அல்லாஹ் சுருக்கி கொண்டிருக்கிறான். 20, 30, 40, 50, 60 எல்லாம் அப்படி மௌத்தி கியூல நிக்கிறோம். அல்லாஹ் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது போய் அடக்கம் பண்ணிடுவாங்க நம்மள. எல்லா வரிசையில நிக்கிறோம். முன்னாடி இருக்கிறவர் போறாரு,
பின்னாடி இருக்கிறவர் போறார். நம்ம பேரை அல்லாஹ் இன்னும் கூப்பிடல. எப்ப கூப்பிடுறானோ ஹாலிர் இறைவா வந்துவிட்டேன் இறைவான்னு போய் நம்மை அடக்கம் செய்து விடுவார்கள். தயவு கூர்ந்து சபதம் எடுப்போம், ஒரு நாள் கூட ஃபஜ்ர் தொழாமல் நான் தூங்க மாட்டேன். என் வாழ்க்கையை மீளாய்வு செய்வேன். என்னால் இயன்ற வரை தினசரி குர்ஆனை ஓதுவேன், தர்மம் செய்வேன். என்னால் இயன்ற வரை திங்கள் வியாழன் மாதத்தில் 3 நோன்பு நோற்பேன். என் கண்களுக்கு முன்னால் மார்க்கத்திற்கு மாற்றமான, குர்ஆனுக்கு எதிரான, அல்லாஹ்வின் தூதரின் கூற்றுக்கு எதிரான ஒரு காரியம் நடந்தால் அதை நான் தடுப்பேன் என்கிற சபதத்தை ஏற்று நிம்மதி நிரந்தரமாய் வேண்டுமா? நிம்மதி நிரந்தரமாய் வேண்டுமா? பணத்திலே இல்லை, சுகத்திலே இல்லை, செல்வ செழிப்பிலே இல்லை, தாரிஸ் ஸலாமிலே இருக்கிறேன். வல்லாஹு யதூ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் நம்மை எல்லாம் தாரிஸ் ஸலாமை நோக்கி அழைக்கிறான். அந்த தாரிஸ் ஸலாமை நோக்கி நம் வாழ்க்கையை, வருகிற வாழ்க்கையை புரட்டுவோமாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, சமீபத்தில் சென்னை பகுதியில் ஒரு இஸ்லாமிய இளைஞரை போதை பொருட்களை உட்கொண்டு கைகளிலே பட்டா கத்திகளை வைத்துக்கொண்டு கடுமையான முறையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு அந்த இளைஞரை சரமாரியாக வெட்டி வீழ்த்தினார்கள். எல்லாமே ஒரு 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். ஒருவரோ இருவரோ ஒரு 20 வயது, மிதம் இருக்கிற இருவர் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள். இந்த கேடுகட்டவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற பெயரோ சிறார்களா. 18 வயசுக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால சிறார் பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் அதை சமாளிப்பதை பார்க்கிறோம். ஒரு இளைஞன், அவனுக்கு தமிழ் தெரியாது, வேலை நிமித்தமாய் வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறான். போதை தலைக்கேறிய இந்த கொடூர கூட்டம் கேவலமாய் மோசமாய் ஒரு மனிதாபிமானத்தின் கடுகளவிற்கு கூட இல்லாத அளவிற்கு இந்த வீடியோவை பார்த்தாலே அவ்வளவு பயமாயிருக்கிறேன். இளைஞர்கள் போகிற போக்கு படு மோசமாயிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக நமதூர் போன்ற இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகிற பகுதியில் இளைஞர்கள் பயங்கரமாய் கெட்டு குட்டிசுவராவதை பார்க்கிறோம். இந்த புல்லட் பைக்கை வைத்துக் கொண்டு அதுல வர்ற சவுண்ட் அவனுக்கு சுகமா இருக்குது. இந்த பாதி கடிச்சு துப்பி போட்ட அந்த ஆப்பிள் லோகோ அது அப்படி பாக்கெட்ல தெரியணும் அவனுக்கு. அது ஒரு கெத்தாய் பார்க்கிறார். அல்லது ரோட்டோரமாய் அமர்ந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் அல்லது அது போன்ற கேம்களை சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாம். மது, சூதாட்டம், பலிபீடங்கள் இவைகள் அனைத்தும் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஷைத்தான் உங்களை அலங்கரித்து காட்டுகிற கேவலமான காரியங்கள். சாராயம் குடிக்கிறாயா, மது குடிக்கிறாயா, அல்லது போதைப் பொருளில் பலவற்றை உண்ணுகிறாயா, இவைகள் எல்லாம் ஷைத்தான் உனக்கு அலங்கரித்து காட்டுவது
ஃபஜ்தனிபூ, அதை விட்டுவிட்டால் தான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். இளைஞர்கள், குறிப்பாக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிற அத்துணை பேரும் பொறுப்பாளிகள். நமது ஊரிலே இருக்கிற அல்லாஹுவை நாவில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாவில் மொழிகிற அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அப்துஹு வ ரசூலுஹு என்கிற தூதரின் கூற்றை நாவில் மொழிகிற ஒரு இஸ்லாமிய இளைஞனின் வாயிலே இந்த போதை என்கிற சாக்கடை அது போகவே செய்ய. நாம் அனைவரும் பொறுப்பாளிகள். பொறுப்பை உணர்ந்து நம்முடைய குடும்பத்தாரா, நம்முடைய தெரு இளைஞர்களா யாரேனும் இது போன்ற போதைப் பொருளை உட்கொள்பவர்களாக இருந்தால், இது போன்ற கேடு கட்டவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கிற நிலை ஏற்படும். இஸ்லாமிய ஊர்களிலே, இஸ்லாமிய பகுதிகளிலே இளைஞர்கள் வாயிலே நாவிலே அல்லாஹ் ஹராமாக்கிய போதைப் பொருட்களுக்கு வேலையே இல்லை என்பதை நாம் எல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும். இது போன்ற கேடுகட்டவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும். மக்களை எல்லாம் நிற்க வைத்து, நடு ரோட்டிலே நிற்க வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிற பொழுது தைரியமா, துணிச்சலா, அதுப்பா, திமிரா, கொழுப்படுத்து கத்தி எடுத்து முகத்தில, தலையில, வாயிலே வெட்டுகிற ஒரு அவல நிலை எல்லாம் இருக்காது. இல்ல, நாங்க அவனுக்கு கிளாஸ் எடுக்க போறோம், அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போறோம், அவன் உள்ளத்தை டச் பண்ண போறோம்னா அவன் உயிரெடுக்கிற வேலையை தான் பார்ப்பான். இது போன்ற கேவலமான போதைப் பொருள் கலாச்சாரத்தில் இருந்து அரசாங்கம் மீள வேண்டும். அந்த பொருளாதாரத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்க வேண்டும். கஞ்சா போதைப் பொருட்கள் எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ அங்கே இது போன்ற காரியங்கள் அரங்கேறத்தான் செய்யும். இதற்கு ஒரே தீர்வு திருக்குர்ஆன் மட்டும்தான். இதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான். போதைப் பொருளை குழி தோண்டி புதைத்த மார்க்கம் இஸ்லாம். இதை ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் போதனைகள் உலகளாவிய அளவில் பரப்பப்பட்டால், கொண்டு போய் சேர்க்கப்பட்டால், குற்றவியல் சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தப்பட்டால் கடுமையான குற்றங்கள், மோசமான குற்றங்கள் குறையும் என்பதை அறிவுரையாய் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.